பொதுவா என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க அந்த பரிகாரத்த பண்ணிட்டாங்க. நாமளும் இந்த பரிகாரம் பண்ணிட்டா நம்மளுக்கும் இது கிளியர் ஆயிடும். நமக்கு கல்யாணம் நடந்துரும், குழந்தை பொறந்துரும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்லாம் நெனைக்கிறாங்க. வீடு கட்டிர்லாம், நம்ம நல்ல பெரிய ஆளா ஆயிடலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஒருவர் செய்த பரிகாரமே இன்னொருத்தர் செய்றதுனால அவங்க பெரிய ஆளா ஆகுறதில்ல. பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே அதே மாதிரி இருக்காது. ஸோ உங்க ஜாதக கட்டத்தில என்ன காரக கிரகம் இருக்கு? அது என்ன நட்சத்திரத்துல உட்கார்ந்திருக்கு? எந்த பாவ வீட்ல உட்கார்ந்திருக்கு? எந்த ராசியா அது அமையுது? இது அத்தனையும் பார்த்து தான் அந்த பரிகாரம்ங்கிற ஒரு விஷயத்தையே சொல்லுவாங்க. முதல்ல பரிகாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம செய்ற செயல மாத்தி திருத்தி சரியா பண்றதுக்காக செய்றது தான் பரிகாரம். சரிங்களா? ஒரு கர்ம வினையில இந்த விஷயம் இது நடந்தே தீரும்னு இருந்தா, எந்த ஒரு பரிகாரமும் மாற்ற முடியாது. ஆனா சிறு சிறு விஷயங்கள் இந்த மாரி ஒரு சில விஷயங்கள மாற்றி செய்தால் உங்களுக்கு நல்லது அமையும் அப்படின்னா, ஜாதக ரீதியா பார்க்கும்போது சொல்லக்கூடிய ரெமெடிஸ் தான் ஒரு ஒரு நல்ல ரிசல்ட்ட குடுக்கும். எல்லாரும் பண்ற மாதிரி நம்ம பண்ணலான்னா, அது வாய்ப்பில்ல.